ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால் மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பால் பவுடர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கப்பில் தான் அளந்து சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் பால் பவுடர் அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தான். அரை கப் மட்டும் சேருங்க, அதுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. சேர்த்து கரைச்சிட்டு அப்படியே ஒரு ஓரமாக இந்த பால் பவுடர் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் அரை கப் சர்க்கரையும் அரை கப் தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன். இது நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஒரு கம்பி பதம் இதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். விரல்கிட்ட எடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பால் பவுடரை சேர்த்துடலாம். நீங்கள் டைரெக்டாக பால் பவுடரை இந்த சர்க்கரை பாகுலையும் சேர்க்கலாம், இல்லை நான் செய்த மாதிரியும் செய்யலாம். டைரெக்டாக உங்களால் சேர்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் அது போலவே சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து கரைச்சி வைக்கிறத விட டைரெக்டாக சேர்க்குறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வருதில்ல, இந்த அளவு பக்குவம் வரும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மறுபடிக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் தடவின ட்ரேயில் கொட்டி வச்சுருங்க. கொட்டி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா பீசஸாக போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலேயும் கீழேயும் மைல்டான ஒரு எல்லோ கலரில் இருக்குது, நடுவில் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்குல்ல. இது பால் மைசூர் பாக்குக்கு பெர்ஃபெக்டான ஒரு இது. ஸோ பெர்ஃபெக்டான ஒரு பக்குவம் பதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பால் மைசூர் பாக் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.